மத்திய பட்ஜெட் நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மக்களின் எதிர்பார்ப்புகள் என்னவென்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வரக்கூடிய மத்திய பட்ஜெட் ஆனது மீனவர்களாகிய நாங்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே கடந்த முறை நாங்கள் மிகுந்த எதிர்பார்த்த அந்த பட்ஜெட் ஆனது எங்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அதுபோல நீண்ட காலமாக எங்களுடைய கோரிக்கை கடலில காணாம போன மீனவர்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான எல்லா வருடமும் நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். கடல் ஆம்புலன்ஸ் இந்த முறையாவது இந்த பட்ஜெட்டில் வரும் என்கிறது எதிர்பார்க்கிறோம். மீனவர்களுடைய நீண்டகால எதிர்பார்ப்புகளாக இருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை இந்த பட்ஜெட் மூலமாக கிடைக்கும் என்கிறத நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மீனவர்களுக்கு என்று ஏற்கனவே இருந்த பல்வேறு திட்டங்கள் இன்று முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. மீனவர்கள் அதிகமாக உபயோகிக்கக்கூடிய மண்ணெண்ணெய் இன்ஜின், மீனவர்கள் கடலில் அவுட்போர்ட் இன்ஜின், அதாவது நாட்டுப்படகு மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் மண்ணெண்ணெய் இன்ஜின் தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ மத்திய அரசாங்கம் அங்கிருந்து ஒதுக்கக்கூடிய மண்ணெண்ணெய் அளவை குறைக்கிறதுங்கிற முறையிலையும் இப்போது மண்ணெண்ணெய் விநியோகத்தையே நிறுத்தப் போவதாகவும் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக மாநில அரசாங்கம் இங்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே மண்ணெண்ணெய் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மண்ணெண்ணெய்களை குறைப்பதற்கான, மானியம் வாங்கக்கூடிய ஆட்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கான முயற்சியிலே பல்வேறு தகடு திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். மீனவர்கள் அந்த படகுகள் அதை சார்ந்து ஒவ்வொரு படகிலும் 6-7 பேர் என்று சொல்லும் போது அத்தனை குடும்பங்களும் இதிலே பாதிக்கப்பட்டு அந்த எந்திரங்களை வைத்து தொழில் செய்ய முடியாத அளவிலும், புதிய இன்ஜின் வாங்குவதற்கான வழிவகை இல்லாமலும் பலர் இன்று தொழிலுக்கு செல்ல முடியாத நிலையில் இருக்கிறார்கள். மண்ணெண்ணெய் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து எந்திரங்களுக்கும் மண்ணெண்ணெய் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கிய கோரிக்கை. அதற்கான ஒதுக்கீடை மத்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி பட்ஜெட்டுகளில் கொண்டு வர வேண்டும். 60 வயது கடந்த மீனவர்கள், ஓய்வு பெற்றவர்கள், வயதானவர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு தொழிலுக்கு செல்ல இயலாமல் அவர்களுக்கு பராமரிப்புக்கு தேவையான ஒரு சிறு உதவியாக கூட அது இருக்கும். அதனால 60 வயசு கடந்த மீனவர்களுக்கும் மீன்பிடி தொழிலாளிகளுக்கும் தேவையான ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும். அதுபோல மீனவர்களுக்கு வீடு இல்லாத மீனவர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வீடு கட்டுவதற்கு நில வசதி இல்லை. அதனால மீனவ கிராமங்கள்ல ஒரு நெருக்கமாக ஒரே வீட்டில் ஒரு 2-3 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அவங்களுக்கு சொந்தமா வீடு கட்டுவதற்கு ஒரு நிலம் கூட இல்லாத நிலை இருக்கு. வீடு இல்லாத மீனவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான அளவு நிலவத்தை ஒதுக்கீடு செய்து அவர்களுக்கு அரசு வீடு குடியிருப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வெளிப்போர்த்து இயந்திரம், மண்ணெண்ணெய் இன்ஜின், சுசுகி, யமகா போன்ற இன்ஜின்களுக்கு சப்சிடி மூலமாக இன்ஜின் குமரி மாவட்டத்தில் வழங்கணும். வள்ளங்களுக்கு மண்ணெண்ணையும் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே மண்ணெண்ணெய் இன்ஜினை வாங்கி வச்சிருக்கக்கூடியவங்கள்ட்ட இருந்து மனுக்களை பெற வேண்டும். பிசிரிஸ் பெற்று அவர்களுக்கு மானிய மண்ணெண்ணெய் கொடுக்க வேண்டும். துறைமுகங்களை முறையாக கட்டமைக்கணும். சரியான ஆய்வு மேற்கொண்டு அந்த துறைமுகங்களை கட்டமைப்பு செய்யும் போது அந்த துறைமுகத்தின் மூலமா அரசாங்கத்திற்கும் வருவாய் வரும், மீனவ மக்களுக்கும் சரியான முறையில அதனுடைய பங்களிப்பு இருக்கும் என்பதை நாங்கள் மீனவ மக்கள் சார்பாக எதிர்பார்க்கிறோம். அடுத்தது எல்லை தாண்டி மீன் பிடிக்க போகும்போது அந்த மீனவர்களுடைய குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறாங்க. அப்போ அந்த இலங்கை அரசோட சரியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக மீட்டு கொண்டு அவர்களுடைய உடைமைகளையும், உயிரை மட்டுமல்லாமல் உடைமைகளையுமே மீட்டு கொண்டு வந்தாதான் அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் தொடர்ந்து பாதுகாக்கப்படும்.